கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தீபா அந்த தீர்த்தத்தை குடித்ததுனால மயக்க வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் நிற்க கூட முடியல, என்னால் பாட முடியாது சார் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு கார்த்திக் இல்லைங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும்னு தீபாவுக்கு தைரியம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது தீபா வந்துட்டு இல்லை சார், எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நான் பாடணுன்றதுக்காக உங்களுடைய கஷ்டமெல்லாம் வீணாக போச்சே அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்திகா நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் கண்டிப்பாக பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இளையராஜா கிட்ட கொஞ்சம் சால்ட் வாட்டரும் லெமனும் எடுத்துகிட்டு சொல்லி சொல்கிறாங்க. அதை கலந்து தீபாவுக்கு கொடுக்குறாங்க. தீபா அதை குடித்ததுக்கு அப்புறமும் வந்து அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரூபஸ்ரீ அவங்க பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் தீபாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக உங்களால் பாட முடியும் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய், இங்கே பாருங்கள் உங்களுக்காக எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க பாருங்கள், உங்களோட பாட்டு கேட்கறதுக்காக எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அங்கே பாருங்கள் கண் பார்வை இல்லாத குழந்தைங்க எல்லாம் உங்களுடைய பாட்டு கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தீபாவோட அப்பா நீ கண்டிப்பாக பாடணுமான்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா அங்கே பாரு அந்த மைக்கு உனக்காக தான் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணி ஒரு பக்கம் தீபாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. இங்கே பாரு மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வச்சுக்கும், நம்ம எல்லாரோட கனவு இது, நீ கண்டிப்பாக பாடணும்னு சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டு தீபா வந்து நான் பாடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திகே தீபாவை கூட்டிகிட்டு போய் மேடையில் உட்கார வச்சுட்டு வராங்க. தீபா பாட போகிறாங்கன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரூபஸ்ரீ அவங்க பாட்டியும் சரி நம்ம பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வந்து பவர் கட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. தீபா பாடலான்னு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக ரூபஸ்ரீயோட பாட்டி வந்து ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுடுறாங்க. பவரும் கட் ஆகிடுது. அதை பார்த்து ரூபஸ்ரீ ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பவர் கட் ஆன உடனே கார்த்திக் உடனே நேராக போயிட்டு அங்கே பார்க்குறாங்க. என்ன இது ஒயர் கட் ஆகிருக்கு, சரி ஜென்ரேட்டர் வைக்க சொல்லலாம் அப்படின்னு நேராக மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சார் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேனேஜர் சார் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகலை, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஆளுக்கு கால் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, நீ ஜென்ரேட்டர் வண்டியை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இளையராஜா ஜென்ரேட்டர் வண்டியை வர வைக்கிறாங்க. அவங்க வந்த உடனே வந்து பவர் வந்துடுது. அப்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது. அடுத்ததான் ரூபஸ்ரீயோட பாட்டி வந்து சரி நம்ம பிளான் சியை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரூபஸ்ரீயோட பாட்டி பிளான் சியா அது என்ன அப்படின்னு கேட்க, வெயிட் பண்ணி பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஒரு பக்கம் தீபா பாட போகிற சந்தோஷத்தில் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.